viewers, vanakkam and welcome to Red Carpet with me, Kanimori. Every week, நம்மளோட ஷோல திரை உலகத்துல நடக்கிற நிறைய சுவாரஸ்யமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம திரை பிரபலங்களை பத்தி புது படத்தோட ரிவ்யூலாமும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம ரெட் கார்பெட்ல முதலாவதா ரங்கூன் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். சோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ராஜ்குமார் அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா AR முருகதாஸ் அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல லீட் ரோல்ல கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காங்க. கௌதம் கார்த்திக் பாத்தீங்கன்னா நார்மல் தமிழே கொஞ்சம் வராது அப்படின்னு தான் சொல்லலாம், ரொம்ப ஸ்டைலா பேசுவாரு. பட் இந்த படத்துல நார்த் மெட்ராஸ் தமிழ ரொம்பவே அழகா பேசி நடிச்சிருக்காருங்க. அண்ட் இந்த ஈவெண்டோட கதாநாயகன் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு 2 பேர் மியூசிக் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. யாருன்னா விஷால் சந்திரசேகர் அண்ட் விக்ரம் RH இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ரங்கூன் இந்த படம் வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை யாருக்கிட்ட இருந்து இதை நான் ஆரம்பிக்கணும்னா ராஜ்குமார்கிட்டேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இந்த படத்தோட டைரக்டர் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப திறமையான ஆள். என்கிட்ட இருந்து துப்பாக்கி படம் பண்ணிட்டு வெளியில் போனப்பவே அவர் வந்து 2 ப்ரொடியூசருக்கு நடுவில் காம்படிஷன்லாம் நடந்துச்சு. நான் தான் ராஜ்குமார் வச்சு பண்ணுவேன், நான் தான் ராஜ்குமார் வச்சு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தில் நான் சொல்ல விரும்பல. பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு 2 ப்ரொடியூசருங்க வந்து ஒரு டைரக்டருக்கு அது ஃபர்ஸ்ட் படம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கிட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜ்குமார் தவிர வேற யாருக்கும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த படத்து ஸ்கிரிப்டை தாண்டி இந்த படத்தை கொண்டு வரதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு ஒரு சில பேருக்கு தெரியும், எனக்கு நிறையவே தெரியும். ரொம்பவே லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாரு. ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்ட்ரகிள் இருக்கு ஒரு டைரக்டரோட இதுல. ஸோ அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கும் அவர் கஷ்டப்பட்டாரு. டைரக்டர் ஆகி அந்த ஸ்கிரீனுக்கு கொண்டு வரதுக்குள்ள அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய பெற்ற அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது நானே கண்கூட பார்த்தேன். நிச்சயமா அவரோட உழைப்புக்கும் அவரோட திறமைக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஃப்ரம் த பிகினிங் அந்த மெட்ராஸ்லேருந்து இப்போ வரையும் ஆக்ஷன் எந்த படம் நல்லா இருந்தாலும் அதை வந்து தனியாக செப்பரேட்டாக எழுதி அதுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் தரீங்க, ரொம்ப நன்றி. இப்போது ராஷ்டிரமாக கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்து கௌதம் கார்த்திக் சார் பற்றி சொல்லி வரோம். சார் பார்க்க வந்து அமுல் பேபி மாதிரி இருந்தாலும் ஆக்ஷன் உண்மையிலே வந்து சான்ஸே இல்லை. நான் கூட ஃபர்ஸ்ட் 2 பேரும் வந்து பயமாக யோசிச்சிருந்தேன், சரி ஓகே இவர் வச்சு பண்ணனா வந்து கொஞ்சம் டூப் வச்சு மேட்ச் பண்ணி பண்ணலாம் சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் வெறும் இந்த கை மட்டும் வந்து பஞ்ச் பண்ணுற க்ளோஸ் கூட அவர் தான் பண்ணாரு. ரொம்ப டஃப்பான டாஸ்க் இது ஆக்சுவலாக. பட் ஆனால் ராஜ்குமாரோட ஃபிலிம்னால கொஞ்சம் தைரியமாக இருக்குது. சேனலில் ரியாலிட்டி ஷோஸ் ஆடும்போது ராஜ்குமார் டைரக்டர் எப்படி இவனை அழ வைக்கலாம், இவனை எப்படி எலிமினேட் பண்ணலாம் தான் யோசிப்பாப்புல. ஸோ அங்கேருந்து அந்த நட்பு இது வரைக்கும் வந்து இவர் படம் பண்ணும்போது அதை நான் கோரியோகிராஃபராக இருந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ளஸ் இந்த படத்தில் எல்லா சாங் கோரியோகிராஃபர் பண்ணதுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா கான்செப்டாகவே இந்த படம் ரொம்ப அழகான ஒரு ஃபிலிம். அண்ட் கௌதம் கார்த்திக்கும் சொல்லணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணேன் கௌதம் கார்த்திக்கோட இந்த படத்தில் தான். அவரும் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரி ரொம்ப டேனாக இருப்பார். நான் அதுதான் கௌதம் கார்த்திக் அப்படி தான் இருப்பார்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவனோட இடத்துல பார்க்கும்போது தெரிஞ்சது ஃப்ளோ கலராக இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஃபாக்ஸ் சார் டீமுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் AR முருகதாஸ் ப்ரொடக்ஷன் சாருக்கும் ரொம்ப நன்றி. So I have like a list of thank yous to give to people tonight. So firstly, I'll start with AR Murugadas sir. Well, I'm a die-hard fan of you. So it's been a dream, and trust me, I'm super blessed to be, having his name, and he's giving me a banner to debut. And with Fox, thank you so much for taking me in your film. And a special thanks to my dear director. Sir, without you, this wouldn't have been possible. So thank you team, thank you everyone, and yes, special thanks to Gautam for being so supportive enough and being so encouraging towards me that you've really helped me a lot. So I wish good luck for a film, and I hope I do well. Thank you so much.
முருகதாஸ் சார், இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய நன்றி சார். எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாது, வார்த்தைகள்லாம் போதாது. அவ்வளோ மனசுல இருந்து ஒரு நன்றி இருக்கு. அது சத்தியமா வார்த்தை இல்லை, அந்த மாதிரி ஒரு நன்றி இருக்கு. தேங்க்யூ so much for supporting me, for believing in me and making sure that this project reaches its outcome, its successful outcome. Thank you so much. And Fox, thank you sir so much for being a big backbone to this project, and really you've given us quite a new scope for and a new venture into this film industry, and it's given a total different light for this project. So thank you so much. And finally, I want to talk about captain of the ship, Rajkumar Periyasamy. எல்லாரும் சொல்றாங்க இவர் வந்து ரொம்ப டேலண்டட், அது இதெல்லாம் ரொம்ப கம்மியா பேசுறாங்க. ஆக்சுவலா அவர் வந்து இஸ் சோ டீடைல்ட் வித் எவ்ரிதிங். ஒரு விஷயமும் அவ்வளோ டீடைலா பார்ப்பாரு. அவர் வந்து என்கிட்ட நரேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 hours with half an hour break in between அந்த மாதிரி உட்காந்து நரேட் பண்ணாரு. ஒரு கேரக்டரும் அவங்களோட ஸ்லாங்கும் எல்லாமே அவ்வளோ தெளிவா சொல்லியிருந்தாரு. அவரோட கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை சூப்பரா இருந்துச்சு. ஆனா கதை தவிர இந்த மாதிரி டைரக்டர் கிட்ட நான் கண்டிப்பா ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு நம்பிக்கையில நின்னேன். அண்ட் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலுக்கு போகும்னு நான் நம்பினேன். இந்த ஹோல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் டென்ஷன் ஆனது நான் பார்த்ததே இல்லை. அவர் அவ்வளோ கூலா அவ்வளோ நல்லா யோசி எல்லா விஷயமும் தெளிவா பண்ணியிருக்காரு. அண்ட் this will be a huge project for you. You are the true hero of this project. Thank you so much, Rajkumar. இந்த படத்துல வந்து ஒரு டயலாக் இருக்கு, இந்த படத்தோட கதை களத்துக்கு பொருந்தும். இங்க யாருமே நல்லவங்க கெட்டவங்கலாம் கிடையாது, எல்லாம் அதிர்ஷ்டத்தை தேடி அலைகிற துரதிருஷ்டசாலிகள் அப்படின்னு வரும் ஒரு டயலாக் அந்த படத்துல. அந்த கதை களத்துல எனக்கு இப்போ ஒண்ணு தோணுச்சு, இங்க உட்கார்ந்துருக்கும் போது நிறைய பேர் வந்து சினிமாக்கு ஜென்வனா ட்ரை பண்றாங்க. எவ்வளவோ எனக்கு தெரிஞ்ச உதவி இயக்குநர்களோட கூட நிறைய பேர் வேற வேற டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்றவங்க கூட நல்ல நல்ல கதை வச்சிருக்காங்க. ஆனா வந்து அந்த கதை வந்து திரைக்கதையா மாறும், திருப்பி அது திரைக்கு வர்றதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சினிமாவில் அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறாதவங்க அப்படிங்கிற அடையாளத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க அப்படின்னு ஒரு வித்தியாசத்தை சொல்லலாம். ஸோ அந்த வாய்ப்பு வந்து ஒரு வரம் மாதிரி. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய இயக்குனர், என்னோட குருநாதர், என்னோட தயாரிப்பாளர் திரு முருகதாஸ் சார் அவர்களுக்கு என்னோட முதல் நன்றி. நான் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா தெரியாதுல்ல, எத்தனையோ பேர் இதே சாலிகிராமத்துல வெளியில நிறைய பேர் இன்னும் வெயிட் பண்ணுவாங்க, இங்கே எதிரில் இருக்கலாம், எவ்வளவு பேர் கனவுகள் இருக்கும். கஷ்டப்பட்டோம், எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து சிரமப்பட்டு சிரத்தை எடுத்து தான் பண்ணுவாங்க. அது மாதிரி இதுவும் நாங்க பண்ணியிருக்கோம். அந்த பெருமை பேசுறதை விட நீங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டு படம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சி வாழ்த்துனீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஒரு செகண்ட்ல அந்த கஷ்டம் கவலை எல்லாமே மறந்துடும்.